ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு 5 கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அரிசி மாவு கோதுமை மாவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வண்டி எரியுது. அந்த மாதிரி வண்டி ஏறாமல் இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோன்னா, காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாவு மேலே நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து வேப்ப இலை அதையும் நம்ம உருகி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குது. நீங்கள் இந்த டிப்ஸை வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் தண்ணி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி வந்து சில சமயத்தில் நம்ம குடிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அப்படி குடிக்கிற பார்த்தீங்கன்னா அதில் வந்து தேங்காயோட துரும்பு அதிகமாக கிடக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா, முதல்ல வந்து துரும்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்கிறோன்னா, தேங்காய் வந்து ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி முக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காயோட துரும்பு வந்து நம்ம உடச்சதுக்கப்புறம் அந்த இளநீர் தண்ணியில் விழாது நமக்கு. தண்ணியில் முக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் நம்ம உடைக்கிறப்ப. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த தண்ணியில் வந்து எந்த ஒரு துரும்பு விழுது நமக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்ல ஒரு ஷேப்பை நமக்கு வந்து உடஞ்சிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் போட்டு சமைச்சாலும் பார்த்தீங்கன்னா வாசமே வராது சில பேருக்கு. அது சில பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, ஏன் வாசம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே சேர்த்துருப்பீங்க, ஆனால் வாசம் வராது. அது ஏன் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தாளிக்கிறப்பே உப்பு போடாமல் நம்ம தாளிச்சிருப்போம். நீ உப்பு போட்டால் மட்டும்தான் வந்து அந்த வாசம் வந்து பக்கத்து வீடு வரைக்கும் உங்களுக்கு மணக்கு. ஆனால் முக்கியமாக இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த டிப்ஸை. அடுத்து முக்கியமான ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, தக்காளி. சில சமயத்தில் நம்ம பிரியாணி சமைக்கிறோம், இல்லைன்னா நம்ம நெய்ச்சோறு, இல்லைன்னா நம்ம கிரேவி ஏதாவது செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம அறுத்த தக்காளி அப்படி முழுசாக கிடக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அறுக்கிற ஷேப் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் அறுக்கிற ஷேப்படி நீங்கள் வந்து தக்காளி நீங்கள் அறுத்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிரியாணியில் போட்டாலும் சரி, நீங்கள் குழம்புல போட்டாலும் சரி, ஈஸியாக கரைஞ்சிடும் உங்களுக்கு இந்த தக்காளி. நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் அருங்க. கீழேருந்து நீங்கள் மேலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் அருங்க. இந்த மாதிரி அறுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தக்காளி வந்து மசிஞ்சு நல்லா ஒன்றுமே இல்லாமல் பேஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா வாத்தியார் அடித்து கூட நம்ம அழுதுருக்க மாட்டோம். அம்மா அப்பா அடித்து எழுதிருக்க மாட்டோம். ஏன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃப் கூட அடித்து அழுதுருக்க மாட்டோம். ஆனால் வந்து வெங்காயம் வெட்டுறப்ப கண்ணீர் வந்து மாலை மாலையாக கொட்டும் நமக்கு. அது மாதிரி நமக்கு வந்து கண்ணீர் கொட்டாமல் இருக்கணும்னா, நம்ம வெட்டுறதுக்கு எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு நீங்கள் வந்து வெங்காயம் வெட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி வராது, கண் எரிச்சல் எதுவும் வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.